முதல் மனைவி மஞ்சு வாரியரை சதி செய்து பிரிச்சுட்டாங்க. இப்ப காவ்யா மாதவனை இரண்டாவது திருமணம் செய்ததையும் விமர்சித்து வருகிறார்கள் என நடிகர் திலீப் கூறினார். மலையாள நடிகர் திலீப் இது குறித்து அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது: நானும் மஞ்சு வாரியரும் ஒரு கணவன் மனைவியாக மட்டும் இல்லாம நல்ல நண்பர்களாகவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருந்ததே இல்லை. ஆனா சில பிரபலமான நபர்கள் எங்களோட வாழ்க்கையில தலையிட்டதால நிலைமை தலைகீழா மாறி போச்சு. அவர்கள் சதி செய்து மஞ்சு வாரியர் மனசை மாத்தி எங்களை பிரிச்சுட்டாங்க. நான் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனுவில் எங்களோட வாழ்க்கையை நாசப்படுத்திய அந்த பிரபலங்களோட பெயரை குறிப்பிட்டிருந்தேன். தொடர்ந்து என்னை அவமானப்படுத்தும் செயலில் ஈடுபட்டால் அவர்களோட பெயரையும் வெளியிடுவேன் எனவும், மஞ்சு வாரியரை விவாகரத்து செய்துவிட்டு நடிகை காவ்யா மாதவனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன். இதை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். காவ்யா மாதவனை மணந்ததை எனது ரசிகர்கள் கூட விரும்பவில்லை. அவர்கள் என் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். எங்கள் இருவரையும் பற்றி பலர் தவறாகவும் பேசி வருகிறார்கள். நானும் காவ்யா மாதவனும் நட்பாகத்தான் பழகி வந்தோம். ஆனா எங்களை இணைச்சு கிசுகிசுக்கள் வந்ததால எங்கள் மீதான இந்த அவதூறுகளை மாற்றுவதற்காக நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். நான் முறைப்படி விவாகரத்து செய்துவிட்டு தான் காவ்யா மாதவனை மறுமணம் செய்திருக்கிறேன். எனக்கு 16 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். மகளின் சம்மதத்தை பெற்ற பிறகுதான் இந்த திருமணமும் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடிகை பாவனா காரில் கடத்திய சம்பவத்திலும் எனது பெயர் தொடர்ந்து அடிபடுகிறது. இது போன்ற கேவலமான செயலில் ஒருபோதும் நான் ஈடுபட மாட்டேன் எனவும், நானும் பாவனாவும் பல படத்தில் நடித்திருக்கிறோம். காரில் கடத்தப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே பாவனாவின் தாயாருக்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்னேன். எனவே எனக்கு எதிராக இவ்வாறு அவதூறுகள் பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு திலீப் அந்த பேட்டியில் கூறினார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.